அங்க விட்டு
மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் திருமதி ஜே அதேபோன்று சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற எதிரி நாகரத்னம் மாவட்ட நீர்ப்பாசன அடுத்த சுரை நீக்குமாறு எங்களது தேசியாயிகள் விரும்பிய இந்த அறுவடை விழாவை நாங்கள் செய்துள்ளோம். இந்த அறுவடை விழாவிலே எங்களுக்கு நல்ல விடயங்களை அரச உத்தியோகர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்துள்ளார்கள். அந்த வகையில் மேற்கு பக்கமாக ஒரு சந்திரமடாறு நீர் மண்ணொடி இருக்கிறது. எங்களது கண்டங்கள் நடுவே சும்மா தரிசனமாக கடந்திருக்கிறது. பழைய காலங்களில் பெரும்பாலும் தரிசனமாக நிறைய நாளே கடந்துள்ளது. ஆனால் 2023ஆம் ஆண்டு அந்த வாய்க்கால் வெட்டின உடனே இந்த முறை விழிப்பத்துக்கு ஏற்ப இந்த கனிய அறுவடையை இந்த நாங்கள் இன்றைக்கு தீர்மானித்து உள்ளோம். நாளை வெள்ளிக்கிழமை அறுவடை கிட்டத்தட்ட நான் இருக்கின்றேன். அந்த 295 ஏக்கரில் 40 வீதம் ஏக்கர் நிலத்தில் மூடியில் 15 ஏக்கர் நிலம் ஒரு 10,000 அளவு எங்களது விவசாயிகள் வேளாண் அறுவடை செய்கிறார்கள். நாளை வெள்ளிக்கிழமை 24ஆம் ஆண்டு வெட்டப்பட்டு நாங்கள் வேளாண்மைகளை செய்துள்ளோம். இந்த காணி நிலை கிட்டத்தட்ட 30,000 தொடக்கம் ஒரு 50,000 ரூபாய் தான் பழைய காலங்களில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இதுதான் இந்த காணி அடுத்த மாடாக விஷ்ணு ஐயா அவர்கள் தொடர்ந்து நீர்களை தந்து விவசாய நாளில் சந்தோஷப்படுத்தியுள்ளார். ஆகவே தலைமையுரையாற்றிய குளத்தோட்டை மன்றத்தின் தலைவர் வழங்கிய பயிற்சி அதுக்குரிய நுட்பங்களை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். விவசாயிகளுடைய வயல்களுடைய மட்டம் லெவலையும் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, இந்த வாய்க்கால்களை கொஞ்சம் சீரமைக்க வேண்டும். இந்த வாய்க்கால்களிலே இடையில வாகனம் ரைட்டா கொடுக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் அகலமான பாதைகள் போட்டு சிறிய பாலங்கள் மாதிரி அமைச்சிடலாம்.
அடுத்தது அந்த தண்ணியை பாய்ச்சுவதற்கு வழி மறைச்சு இப்ப நாங்க என்ன விவசாயிகள் நாம பார்த்திருக்கிறது முதல் மண்ணை கட்டி மறைச்சு பாய்ச்சுவாங்க. அப்படி இல்லாமல் அவற்றை என்னென்ன என்கின்ற அந்த சில தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது. அவற்றை இலகுவாக திறந்து கைவாய்க்காலங்களுக்குள்ளார பிரித்து தண்ணியை ஏனையோருக்கு நடக்கின்றது இல்லாமல் இல்லை. வெள்ளாவளி வாங்க கொடுத்தது பார்த்தோம் நடக்கின்றது. கூடுதலான மக்கள் உயிரிழப்பு உங்கள் பிரதேசத்தில் நடக்கின்றது. இதற்கு ஒரு நிரந்தரமான யானை வேலி அமைப்பது பற்றி யோசிக்கலாம். அல்லது வேறு ஒரு மாற்று வழியில் இருந்தாலும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஊடாக யோசிக்கலாம். இதை பற்றி முடிவு பெருமாவளி பெரியதுறை கண்டம் 40-50 ஏக்கர் போதிய நிலங்களுக்கு எங்களிடம் வரும் உறுதி மாத்திரம் இருக்கின்றது. இதுவரைக்கும் காணி செய்யப்படவில்லை. அது போதிய காணி அங்கே இருக்கின்றது. பெரியதுறை கண்டம், பெரிய குளம், அதே மாதிரி பிளான் தோட்டம், வெள்ளையண்ட செய்த குளம், இதெல்லாம் மழையை நம்பி மாத்திரம் இருக்கின்றது. அந்த குளங்களுக்கு ஏதாவது ஒரு நீர் விநியோகத்துக்குரிய பாதையை நீங்கள் கண்டுபிடித்தால் அந்த பிரதேசம் அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக கணித பிரிவில் கால்வதித்தீர் மட்டுமண்ணின் நட்பெயர் சொல்ல 5ஆம் நிலையில் தேர்வாகி 8 திக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சி ஹெட் ஆஃபீஸுக்கு போகிற அது மூலமாக இருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடுகளை வழங்குகிற நம்பிக்கைகள் இருக்குது. அப்படி வழங்கும் பட்சத்தில் அந்த பண்டம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதோட இன்னொரு ஓய்வு பெற்ற விலைக்கல்வி பணியாளர் சொல்லியிருந்தவர் இதுக்கு அங்கால இருக்கிற பூமிகள் சம்பந்தமாக அது சம்பந்தமாகவும் சாரோட டிஸ்கஸ் பண்ணி வெட்டு வாய்க்கால் வேண்டிய ஒரு வாய்க்கால் வெட்டுப்பட்டிருக்கு. அதுலேயும் கல் முன்னகுமாரவழி கீழ்ப்பக்கம் கல் ஒரு நாங்கள் லெவல்லாம் எடுத்து பார்த்தினாங்க. ஒரு 8 அடி தொடக்கம் 10 அடிக்கு கல் உடைச்சுட்டோம் வேண்டாம். அந்த தண்ணி முழுக்க வந்து இல்லாமல் சேரும். ஆனால் இடையில ஒரு அணைக்கட்டு கட்டுவது மூலம் அங்கே வீதிய குளம், திருமாவளி குளம் என்ற 2 குளம் இருக்குது. அந்த குளங்களுக்கும் இதுக்கு ஏரியாவுக்கும் தண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது. அந்த கல் உடைக்க மட்டும்தான் எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கும் கடந்த வருஷம் போட்டுருந்தாங்க. அதுக்குரிய நீதிகளை எடுத்து அந்த வேலைத்திட்டங்களை செய்வதற்கு அவை எவ்வளவு தூரம் விவசாயிகளுக்கு வழங்கியிருந்தோம் அவர்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே அவங்களுக்கு அதுக்குரிய எஸ்டிமேட்களும் மாநில ப்ரொபோசல்கள் நாங்கள் கண்டார். சந்தோஷம். நாங்கள் செய்கிற சேவையை நீங்கள் மதிக்கும் போதுதான் எங்களுக்கு ஒரு திருப்தி. இதில் எந்த குறைகள் இருந்தாலும் குறைகள் இல்லாமல் நாங்கள் எங்களது சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அந்த வகையில் எமது உருவாம திட்டத்தை பொறுத்த மட்டில் கடந்த காலங்கள் இன்றைக்கு 2-3 வருடங்களுக்கு முதல் சில வேறு திட்டங்கள் நடைபெறாமல் இருந்தது. அதற்கு காரணம் நான் 23ஆம் தேதி குறிப்பிட்டது போல எமது உருகாமம் பித்தூள் குளத்தை இணைத்து ஒரு பெரிய திட்டத்தை மேம்படுத்துவதற்கு எமது திணைக்களம் முன் இருக்கின்றது. அதன் காரணத்தை காட்டி எமது உருவாம திட்டத்தை வேறு திட்டங்கள் செய்விடாமல் தடுக்கப்பட்டது. இருந்தும் வேறு திட்டம் காலம் கடந்து கிராமம் வந்து வெள்ள அழிவினாலும் இதை அண்டியுள்ள வயதிலும் மிகவும் பாதிப்படைகின்றது. அந்த பாதிப்பை நிப்பாட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த வெள்ளத்தை எப்பாவது தடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு ஸ்டடியும் ஒரு திட்ட வரைவும் செய்யப்பட்டு முந்தைய ஆறில் இருக்கின்ற வெள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திட்டங்களும் நாங்கள் படித்து அது திட்டம் கட்டியிருக்கின்றோம். வருகின்ற காலங்களில் அந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கின்றோம். அதுக்குரிய பணங்கள் ஒதுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் எமது திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த முறையும் நாங்கள் சம்பக்க நோய திட்டத்தின் கீழ் பொதுவாக அரசாங்க சேவையில் வேலை செய்பவர்கள் மக்கள் வரிப்படுத்தும் சம்பளத்தை பெறுபவர்கள் வேலை செய்தும் அவர்கள் சம்பளம் பெறலாம், சும்மா இருந்து சம்பளம் பெறலாம். ஆனால் நான் இன்று பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுடைய பொறியியலாளர் மற்றும் பணிப்பாளர்கள். பொறியியலாளரை பற்றி நீங்கள் ஒரு வாழ்த்து வாசித்தீர்கள், மிகவும் விலாவாரியாக வாசித்தீர்கள். உண்மையாக ஒருவர் இருக்கும்போது
போதே அவர்களை பாராட்ட வேண்டும். அந்த பண்புக்காக அவருடைய விவசாய பெருமக்களை நான் பாராட்டுகின்றேன். அதுபோல என்னுடைய பணிப்பாளர்கள் மிகவும் அர்ப்பணிப்பாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மக்கள் தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. பணிப்பாளர் அவர்கள் 6ஆம் தேதி கொழும்பிலே போய் பதவி ஏற்க போகின்றார். இருந்தாலும் அதற்கு பதவி நினைக்கிறேன். அங்க போனாலும் அவர் இந்த விவசாய பெருமக்களை மனதிலே நினைத்துக் கொண்டுதான் இருப்பார் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு வருங்காலத்தில் வேண்டிய தேவைகளை நாங்கள் அவருக்கு கூறும்போது அவர் செய்வார் என்று நான் நம்புகின்றேன். அது மட்டுமல்ல, எங்கள் விவசாய மக்கள் மிகவும் எங்களுக்கு பெருமதியானவர்கள். நான் மாவட்ட செயலகத்தில் பதவியேற்றது முதற்கொண்டு என்னிடம் அதிகமாக வந்து என்னை சந்திப்பவர்கள் விவசாயிகள் தான். அதுவும் அந்த ஒரு பிரச்சனையை வச்சு கொண்டு சமூக வலைதளங்கள் எழுதி கொண்டு செய்கிறாங்க இல்லையே என்று சொல்ற கூட்ட மாதிரி இல்லாமல் நேரடியாக வந்து பிரச்சனைகளை சொல்வார்கள். ஏதோ என்னோடு பலகாலம் பழகியது போல தங்கள் பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வை பெறுவார்கள். அந்த கஷ்டம் என்று சொல்லி என்ன சேத்துல இறங்க போறோம்னு கூட சொன்னா உங்களோட எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்துதான் இந்த விளைச்சலை கண்டிருக்கிறீங்க. உங்களோட வேலைக்கான பிரதிபலன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களை அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சிறப்பாக எதிர்காலங்களில் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். உங்களுடைய முன்னாள் நிறைய பணிப்பாளர்களுடைய சொன்னா நாங்கள் சட்ட விரோதமாக சில இடத்திலே செய்கின்றோம், அதை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு அப்படியெல்லாம் அதை நீங்கள் சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும். அது என்ன செய்யணுமோ அதை சரிவர செய்து பார்த்தீர்கள் என்றால் என்னென்ன உதவி உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் அதை எப்படி சட்டப்படி செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். எனவே தொடர்ந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கை சிறந்திருக்கு. குறைந்த மக்களாக இருந்தால் சிறப்பாக உங்களாக ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். அதனால் நாங்கள் பிள்ளைகளுக்கும் நான் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த விழாவை ஒழுங்குபடுத்தி அமைத்த அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்து நன்றியை தெரிவித்து என்னுடைய முடிவுரை நன்றி வணக்கம். அடுத்ததாக எங்களது மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் ஒரு பரஸ்பர புரிந்துணர்வோடு அம்பாறை மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது திட்ட முகாமையாளர் ஜெர்வான் முகமது அவரோட பகுதியிலே இலங்கை அதிபர் சபை ஒன்றை சேர்ந்தவர்களின் அறிவகன். நான்